நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாண்டுரங்கா 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 பாண்டுரங்கா
ஆகாசத்துல தேவதைகள்லாம் கூடியிருப்பா. என்ன சன்னிவேசம்னா, கிட்டத்தட்ட ஆழ்வார் இந்த ஊர்ல என்ன தினமும் சொல்றாரோ, கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கருடர் கந்தர்வர்வர் கங்குழுவர் எல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்கர் சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவான். அதே ஒரு பாவம் மதுராபுரியில எல்லாரும் ஆகாசத்துல கூடியிருக்கா. அப்ப சுவாமி என்ன பண்ணாருன்னா, அர்த்தராத்திரி வேளையில கிருஷ்ணன் அவதாரம் பண்றாராம். அவதாரம் பண்ணக்கூடிய அழகு இருக்கே, தமத்புதம் பாலகமம் புஜேக்ஷணம் சதுர்புஜம் சார்க கதாத்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்க வைடூர்ய கிரீட குண்டல த்விஷா பரிஷ்வக்த சகஸ்ர குந்தலமோ உத்தான கங்கன கங்கனாதிபிகி விரோச்சமானோ வசுதேவமைக்ஷதே பால்யஸ்பிருசாபி வபுஷா ததுஷா விபூதி உத்ய கிரீட கடகங்கதகார பாஷா சங்காரி வாரி ஜகதா பரிபாசிதேன. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேகாசிதேன பரிலேசித சூதிகேகே வக்ஷஸ்தலீ சுகநிலீன விலாசி லக்ஷ்மி மந்தாக்ஷலக்ஷித கடாக்ஷ விமோக்ஷ பேதை தன்மந்திரஸ்ய கலகம் சகிருதாமலக்ஷ்மிமோ உன்மார்ஜயன்மிவ விராஜித வாசுதேவா. மத்த கலிற்று வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில் அத்தத்தில் 10 தோன்றிய வச்சுதல் முத்தமிருந்தவா காணீரே முகிழ் முலையீர் வந்து காணீரே. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் பறை தெருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அதசிதருஷலக்னே திஷ்டபல் ஜக்ரகோஸ்டே ஸ்வஜய விஜயகானம் வைஜயந்த்யாம் ஜயந்த்யாம் நிகில புவன பத்ம கிளேச நித்ரா பிராமம் கிருஷ்ண தினகரமனபாயம் தேவகி பூர்வசந்தியாமோ. கண்ணன் வந்தான்றது ஒண்ணுதான். ஆனா சுகபிரம்மம், நாராயண பட்டத்திரி, ஆழ்வார்கள், ஆழ்வார்களுக்குள்ள பெரியாழ்வார், அவளுடைய புத்திரியான ஆண்டாள், சுவாமி தேசிகன் யாதவாபதயத்தில் இத்தனை பேர் போட்டி போட்டு கிருஷ்ணாவதாரத்தை வர்ணிக்கிறாளாம். அதுல என்ன அழகுன்னா, ஒருத்தர் வர்ணிச்ச விஷயத்தை இன்னொருத்தர் சொல்லவே இல்லை. கிருஷ்ணன் அவதாரம் பண்ணது ஒரே விஷயம், கண்ணன் வந்தது. ஆனா அவன் வந்த ஒரு அழகு இருக்க, ஒருத்தர் சொன்னதை ஒருத்தர் சொன்னாம மாத்தி மாத்தி அழகா கண்ணனை வரவேற்றது தான் நமக்கு அழகு. அதான் மகான்களுடைய கவிநயம், அதான் சுவாரஸ்யம். உபன்யாசத்தை கேட்கிறவாளுக்கு மூலம் யாரு? பாகவதம் சுகபிரம்மம். அவர் தான் கிருஷ்ணன் வந்ததை முதல்ல சொன்னவர். அவர் என்ன பண்ணாருன்னா, பரீட்சித்தை உட்கார வச்சுட்டு அர்த்தராத்திரி வேளையில அஷ்டமி திதியில சுவாமி அவதாரம் பண்ணிவிட்டான். அவதாரம் பண்ண உடனே என்னாச்சு, அவன் அம்மாவான தேவகிக்கு ஒரே இருட்டான். என்ன அழகு பாருங்க, காராகிரகமா இருக்கிறதுனால ஒரே இருட்டு. அதனால கிருஷ்ணன் எப்படி இருக்கான், எங்க இருக்கான் ஒண்ணுமே தெரியல. எல்லா தாயாருக்கும் உண்டான வாத்சல்யம் போல ஒரு தாயாருக்கு ஒரு குழந்தைக்கு என்ன பெருமைன்னா, அந்த அம்மா தான் முதல்ல தன் குழந்தைய பார்க்கிறா. அப்ப ஒவ்வொரு தாயாரும் என்ன பண்ணுவா, அந்த குழந்தைய மடியில வச்சுட்டு பிறந்த உடனே அதுக்கு தலை ஒழுங்கா இருக்கா, நெத்தி ஒழுங்கா இருக்கா, மூக்கு ஒழுங்கா இருக்கா, காது ஒழுங்கா கேட்கறதா, கை கால்லாம் அவயவங்கள் சரியா இருக்கான்னு அப்படி பாசத்தினால தொட்டு 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 பார்ப்பாளாம். மாத்ருவாத்சல்யம் போலே. அந்த மாதிரி இங்க என்னாச்சு, தேவகி இருட்டு, குழந்தை எப்படி பிறந்திருக்கான்னு தெரியல. அதனால கிருஷ்ணனை எடுத்து அப்படி மடியில விட்டுண்டாளாம், தடவி தடவி பார்க்கிறா. அப்ப அந்த பாலகோபாலனுடைய சிரசுல கைய வச்சாளாம். சிரசுல கைய வச்சா, அப்பப்ப பிறக்கிற குழந்தைகளுக்கு தாயார் சிரசுல கைய வச்சா எப்படி இருக்கும், நடுவுல ஒரு பள்ளமா இருக்கும், நம்ம கையே உள்ள போயிடுற மாதிரி இருக்கும். அந்த சிரசு மூடி இருக்காது, அவ்வளவு நுட்பமாக இருக்கும். ஆனா இவளுக்கு ஆச்சரியம், அந்த கிருஷ்ணன் அதை எதிர்பார்த்துட்டு அப்படி சிரசுல கைய வச்சாலாம். கைய வச்சா இவளுக்கு அதிர்ச்சி, தேவகிக்கு கை நறுடுறதாம். என்ன நறுடுறதுன்னா, கல்லுலாம் நறுடுறது. ஏதோ கற்குவியல்ல கைய வச்சா மாதிரி இருக்கு. என்னடா அது தலை இல்லையே, கல்லா இருக்கேன்னு அப்படி அழுத்தி பார்த்தாள்னா, ஏ பரீட்சித்து என்னடா ஆச்சரியம், மகார்க வைடூர்ய கிரீட்டம்
நவரத்னம் வைரங்கள் வைடூரியங்கள் பொறிக்கப்பட்ட கிரீடம் அப்படியே தேவகிக்கு கையில அப்படியே நெருடுறது. சுவாமி கிரீடத்தை கட்டிட்டு வந்து அவதாரம் பண்ணிருக்கான். நமக்கு அவதாரம் பண்ண குழந்தைக்கு கிரீடமா? நெத்தியில கைய வச்சாள்னா கஸ்தூரி திலகம் அப்படியே நெருடுறது. கண்ணுல கைய வைக்கிறாளாம். கண்ணுல கைய வச்சாள்னா கண்ணுல கைய வைக்கிற மாதிரி தானே இருக்கணும். ஆனா இவளுக்கு எப்படி இருக்குன்னா அம்புஜேக்ஷணம் மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழையிரு பாடிலங்கியாட எய்வல்ன வெல்சிலையே துணையாய் இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய்க்கமலம் கண்ணினையும் அரவில்தம் அடியுமகுதே. பகவானுடைய கண்ணு தாமரை பூல கை வச்சா மாதிரி இருக்கான். ராஜீவ லோச்சனோ. அதனால அப்ப பூத்துன்னு இருக்கிற தாமரை பூல ஃப்ரெஷ்ஷா கைய வச்சா எந்த உணர்வு ஏற்படும்? அம்புஜேக்ஷணம். கண்ணு தாமரை மாதிரி இருக்கு. காது ஒழுங்கா இருக்கணுமேனு கைய வச்சாள்னா மகர குண்டலங்கள்லாம் அசைஞ்சுட்டு இருக்கு. கழுத்துல ஸ்ரீவத்சம்ன்ற வனமால நெருடுறது. இவ்வளவு சௌலபியமா சுவாமிக்கு கை ஒழுங்கா இருக்கணுமே அப்படின்னு கையில கைய வச்சாள்னா 1 2ன்னு என்றா. 2ஓட எண்ணிக்கை நிக்கலையா. சதுர்புஜம் 3 4ன்னு 4 கையாம். அதிர்ச்சியா இருக்காத அம்மாவுக்கு? இப்படியா குழந்தை நமக்கு வந்திருக்கான்? 4 கையா? ஒரு கால் 4 கையை வச்சுட்டு விரலே இல்லாம குழந்தை வந்திருப்பானோ? விரல் இல்லாம போயிருக்கப்படுறதே. தாயோட பரிதவிப்பு இருக்க. ஒவ்வொரு விரலா அப்படி நீட்டி நீட்டி பாக்குறாளாம். பரீட்சித்து என்னடா அழகு, ஒவ்வொரு விரல நீட்ட செய்யும் சுவாமி விரல காட்டலையாம். சங்கு சக்கரம் கதை கட்கம் சார்கம்னு சார்க கதா அத்யுதாயுதமோ. ஒவ்வொரு திவ்ய ஆயுதங்களையும் பகவான் அப்படி தூக்கி தூக்கி காட்டுறார். எல்லாத்தையும் பார்க்கிறான். பரீட்சித்து கேட்டான், கிருஷ்ணன் வந்த சமயத்துல எங்கேயாவது சுவாமி சதுர்புஜத்துல வைகுண்டத்துல இருக்கிற சங்கு சக்கரங்கள்லாம் பகவான் வந்து அப்படி கையில தூக்கிட்டு வர முடியுமா? அதைத்தான் தொட முடியுமா? எப்படிப்பட்ட ஒரு திருவாயுதம்னா? சுகபிரம்மம் சொன்னார், பரீட்சித்து உனக்கு புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன்டா. அவன் கதையை தூக்கின்னு வந்து எப்படி தெரியுமா தேவகிக்கு காமிச்சான்? எங்க கண்ணன் வரச்சே கதையை தூக்கினானே. அப்ப கதை எப்படி இருந்தது தெரியுமா? கிராமத்துல விளையாடுற பசங்கள்லாம் ஒரு ஈர்க்குச்சியில வேப்பங்காய கோத்து அப்படி தூக்கி பிடிச்சா எப்படி இருக்குமோ? கதா அத்யுதாயுதமோ. அப்ப இதை வச்சுட்டு நீ அவன் சங்கு சக்கரங்கள்லாம் எப்படி எடுத்துன்னு வந்தான்னு நீயே தீர்மானம் பண்ணிக்கோ. 4 கையில 5 ஆயுதம். இடுப்புல கைய வைக்கிறாளாம். இடுப்புல கைய வச்சா பீதம்பரம் உடுத்து கலைந்தனின் பீத கவாடை உடுத்து கலந்ததுண்டு. பீதாம்பரம் மஞ்ச பீதாம்பரம் வழவழ வழவழன்னு நெருடுறது. அதனால தான் இன்னைக்கும் குருவாயூர் க்ஷேத்திரத்துல பிரத்யக்ஷ தெய்வமோனோ 2 ஆடை தான் அவனுக்கு. காலம்பரம் 3 மணிக்கு அம்மா வாமனாவதாரத்துல கொடுத்த சிகப்பு கௌபீனம், மத்தியானம் முழுக்க ராத்திரி வரைக்கும் கிருஷ்ணாவதார காலத்துல அவன் அணிஞ்சின் வந்த மஞ்ச பீதாம்பரம். இதை 2 தவிர குருவாயூர்ல வேற எதையும் சாத்துறது இல்லை. ஏன்னா ஒன்னு முன்றின பிறவியில் இருந்த அம்மா கொடுத்தது அந்த வாமனாவதாரத்துல. இது கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணிச்சே அம்மா தரிசனம் பண்ணது. பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகமோ. காலில் சலங்கையை போட்டு சுவாமி பிறந்திருக்கான். அப்படி எந்தெந்த இடத்துல தொட்டாலும் அந்தந்த இடத்துல ஒரு திவ்யாயுதம் திவ்யாபரணம். இது மாத்திரம் இல்லாம வசுதேவர் பார்த்தார். அவருக்கு என்ன ஆச்சரியம்னா சர்வகுண சம்பன்னனாக ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சௌசீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌகார்த்த சாமிய காருண்ய மாதுர்ய சாதுர்ய ஸ்தைரிய தைரிய பராக்கிரம சத்தியகாம சத்திய சங்கல்பனாக கண்ணன் வந்தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ ஆபரணங்களை பார்த்தா ஆடையை பார்த்தா அப்பா வசுதேவர் சர்வகுண சம்பன்னனாக சுவாமி அவதாரம் பண்ணிருக்கிறத பார்த்தாளாம். இப்படி எல்லாத்தையும் எதுக்கடா போட்டு வந்தான்னா, ஐயோ நம்ம அம்மாவுக்கு பிறந்த 5 நிமிஷத்துல கிளம்பிட போறோமே, நம்ம எல்லாத்தையும் யசோதம்மா தான் பார்க்க போறா. அம்மா என்ன நினைச்சுப்பா? ஒரு அந்த குழந்தை கிளம்பினதை பத்தி கூட நான் கவலைப்படல. அது கழுத்துல தங்கம் என்ன விலை வித்தாலும் ஒரு 1/2 சவரன்ல ஒரு செயினாவது போட்டு பார்த்திருப்பனே, ஒரு இடுப்புல ஒரு ட்ரெஸ்ஸையாவது உடுத்து பார்த்திருப்பனே, ஒரு சலங்கையை வெள்ளியிலாவது போட்டு நான் நடக்க வச்சு பார்த்திருப்பனேன்னு அம்மா குறப்படக்கூடாதுன்னு அவதாரம் பண்ண செய்ய சர்வாலங்கார பூஷிதனாக சுவாமி அவதாரம் பண்ணானாம். அப்பா சர்வ குணங்களையும் பார்த்தார். பகவான் என்ன பண்ணான்னா பொறக்கச்சே பிராச்சீன ஜன்மயுகளம் பிரதிபோத்யதாபியாம் மாதுர்கிரா ததித மானுஷபால வேஷம். என்ன அழகு அவனுடைய திவ்ய சரித்திரத்துல. என்ன தன்னுடைய பூர்வ ஜென்மாவை அப்பா அம்மாவுக்கு சொன்னானா, அவளோட பூர்வ ஜென்மாவையும் ஞாபகப்படுத்தினானா. அதான் கிருஷ்ணாவதாரத்தில் அவன் வந்ததுக்கு விசேஷம். அதாவது யாருக்குமே நம்முடைய பூர்வ ஜென்மா தெரியுமோ? யாராவது நமக்கு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது.
ஏன்னா பகவான் கேர்ஃபுல்லா அப்படி சிருஷ்டிச்சிருக்கார். நமக்கு பூர்வ ஜென்மா தெரிஞ்சதுன்னா அதை விட விபரீதம் என்னவா இருக்க முடியும்? நம்ம பசங்கள்லாம் எப்படி இருந்தா, சோ அண்ட் சோ எப்படி இருந்தா, இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அதை விட விபரீதம் என்னவா இருக்கும்? அந்தந்த ஜென்மா அந்தந்த ஞாபகத்துல ஞாபகம் வச்சுக்கும்படி பகவான் பண்ணிட்டார். அந்த ஜென்மால நடக்கிற விஷயங்களே பல பேருக்கு அந்த ஜென்மால ஞாபகம் இல்லாதபடியும் சுவாமி பண்ணியிருக்கார். அப்ப இங்க என்ன பண்ணியிருக்கார்? அம்மா, நீங்க தேவகி வசுதேவரா இப்ப வந்தேளோனோ, போன ஜென்மத்துல அதிதி காசியபரா வந்தேள், நான் வாமனனா வந்தேன். அதுக்கு முன்னாடி நீங்க பிரஸ்னி சுதபஸா வந்தேள், நான் பிரஸ்னி கர்ப்பனா வந்தேன். உங்களுக்கு 3 பிறவி எடுக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்தேன். பிரஸ்னி கர்ப்பன், வாமனன், இப்ப 3வது பிறவி முடிஞ்சு போயாச்சு. இதான் கடைசி பிறவின்னு. பிராச்சீன ஜென்மயுகளம் பிரதிபோத்யதாபியம் மாதுர்கிரா ததித மானுஷபால வேஷமோ. பகவான் அப்படி தன்னுடைய அவளுடைய பூர்வ ஜென்மத்தையே ஞாபகப்படுத்திட்டு சுவாமி அவதாரம் பண்றானா. அப்ப தேவகி என்ன பண்ணான்னா, ஒரு தாயார் தெய்வ குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே கிருஷ்ணனுக்கு என்ன பெருமைன்னா, மாத்ராச்ச பித்ராச்ச ததோத்தவேன சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே. தாயாரும் தகப்பனாருமே அந்த குழந்தைய சோஸ்திரம் பண்ண ஆரம்பிச்சாலாம். ஏதாவது தன்னுடைய குழந்தைய அப்பா அம்மா சோஸ்திரம் பண்ணுவாளா? கிருஷ்ணனுடைய அவதாரத்துல பெரிய வினோதம் என்னன்னா, திருவடியை கெட்டியா பிடிச்சுண்டா. இப்படிப்பட்ட ஒரு பிரபு எங்களுக்கு அவதாரம் பண்ணியிருக்கானே, பிரபு இந்த ரூபம்லாம் போரும்டா, தயவு பண்ணி எனக்கு பயமா இருக்கு, இந்த வேஷத்தை நீ மறைச்சுண்டு ஒரு மனுஷிய குழந்தையாக காட்சி கொடுக்கணும். ஏமா அப்படி பயப்படுற அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன ரூபத்தை காமிச்சிருக்கேன்னார். தேவகி சொன்னா, பிரபு அழகான திருவடி, தேவதைகளும் யோகிகளும் உபாசிக்க கூடிய திருவடி, அழகான இடுப்பு, பட்டு பீதாம்பரம், தங்கமயமான உத்யானம், விசாலமான வக்ஷஸ்தலம், கௌஸ்துபம், ஸ்ரீவட்சம், சதுர்புஜங்கள், சங்கு, சக்கரம், கதை, கட்கம், சான்கம் என்கிற பஞ்சாயுதங்கள், கஜேந்திர ஆழ்வான் கொடுத்த தாமரை புஷ்பம், அழகான கழுத்துல மகர கண்டிகை, கண்ணாடி போன்ற திருமுக மண்டலம், காதல மகர குண்டலம், கருணையே ததும்பும் கண்கள், மேல் நோக்கிய மூக்கு, விசாலமான நெற்றி, கஸ்தூரி திலக்கம், அழகான சிரசிலே மேகங்களையும் பழிக்கக்கூடிய கேசபாசம், நவரத்ன மயமானே சூரியனையும் பழிக்கக்கூடிய கிரீடம், சின்ன மயில் தோகை. கிருஷ்ணா, உன்னுடைய அடிப்பாதம் பாதாள லோகம், மேல் பாதம் ரசாதல லோகம், கணுக்கால் மகாதல லோகம், முழங்கால் தலாதல லோகம், ஜானு சுதல லோகம், 2 தொடைகளும் விதலம் அதலம் என்ற லோகங்கள், இடுப்பு பூலோகம், நாபி ஆகாசம், வக்ஷஸ்தலம் இந்திரலோகம், கழுத்து மகரலோகம், திருமுக மண்டலம் ஜனோலோகம், நெற்றி தபோலோகம், சிரசு சத்தியலோகம், அடி பாதத்துல பர்வதங்களை பார்க்கிறேன், முழங்கால மிருத்யுக்களை பார்க்கிறேன், தொடையில தேவதைகளுக்கெல்லாம் குலகுருவான பிரகஸ்பதி பகவான், வக்ஷஸ்தலத்துல மகாலட்சுமி, சதுர்புஜங்கள்ல தேவதைகள், கண்டத்துல மகர்ஷிகள், வாக்குல ஸ்ருதி, மூக்குல வருணன், நாக்குல அக்னி, நெத்தியில கோபம், உதட்டுல லோபம், ரேதஸ்ல ஜலம், பிருஷ்டபாகத்துல அதர்மம், ஸ்தனத்துல சத்தியம், திகைப்புல மாயம், போருண்டாக்கண்ணா இத்தனையும் மறைச்சுண்டு மாதுர்கிராததித்த மானுஷ பாலவேஷமோ. இத பார்த்தாலே எனக்கு உடம்பு நடுங்கிறது. அதனால இந்த ரூபம் வேண்டாம், ஒரு மனுஷிய குழந்தையாக நீ எனக்கு காட்சி கொடுக்கணும்னு தாயாரும் தகப்பனாருமே கண்ணீர் பெருக சுவாமியினுடைய பாதத்தை சரணாகதி பண்ணாலாம். கிருஷ்ணாவதாரத்துல முதல் சரணாகதியே தாயார் தகப்பனார் பண்ணது. மாதுர்கிராததித்த மானுஷ பாலவேஷம். ஆக கண்ணன் வந்ததுல சுகபிரம்மத்தினுடைய அனுபவம், சர்வாலங்கார பூஷிதனாக வந்தான். பாகவதத்தையே நாராயணியமா எழுதினார் நாராயண பட்டத்திரி குருவாயூர் கஷேத்திரத்துல. பாகவதம் பழம்னா அந்த பழத்துல பிழிந்தெடுத்த ஜூஸ் தான் நாராயணியம். 18,000 ஸ்லோகத்தை 1036 ஸ்லோகமா கண்டென்ஸ் பண்ணார், ஜூஸா பிழிஞ்சாராம். அந்த ஜூஸுக்கு அந்த நாராயணியத்துல என்ன எசன்ஸ்னா, நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு, தி எசன்ஸ் ஆஃப் நாராயணியம் இஸ் தி பிரசன்ஸ் ஆஃப் குருவாயூரப்பன். சுவாமியை நேர நிக்க வச்சுட்டார். அவன் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் தலையசைக்க கிருஷ்ணாவதாரம் சத்தியம்னு அங்கீகாரத்தை வாங்கிட்டார் சுவாமி. அப்போ கிருஷ்ணாவதாரம் பண்ணச்சே பகவான் கிட்ட சொன்னார், உன்னுடைய கிருஷ்ணாவதாரத்தில் நீ வந்தத சுகபிரம்மம் ஆபரணங்களை போட்டு வந்த, ஆயுதங்களை போட்டு வந்த, 14 லோகத்தை காமிச்ச, எல்லா உருவத்தையும் நீ அதுல காமிச்சேன்னு சொன்னார். ஆனா குருவாயூரப்பா, நீ கண்ணனாக வந்த சமயத்துல குருவாயூர்ல உன்னுடைய காட்சியை குருவாயூர் கர்ப்ப கிரகத்துல பார்க்கிறேன்.
உன்னுடைய கிருஷ்ணாவதாரத்தை எத்தனை பேர் சொல்லியிருக்கார்? நான் பிரம்மா சொல்லியிருக்கார், நாரதர் கேட்டிருக்கார், வியாசர் சொல்லியிருக்கார், சுகர் கேட்டிருக்கார், சுகர் சொல்லி பரீட்சித்து கேட்டிருக்கார், விதுரர் சொல்லி, மைத்ரேயர் கேட்டிருக்கார், சூத பௌராணிகர் சொல்லி, சௌனகாதி மகர்ஷிகள் கேட்டிருக்கார். 4 நாளா பல பேர் சொல்லி இங்க ஸ்ரீரங்கம் ஜனங்கள்லாம் உட்கார்ந்து கிருஷ்ண வைபவத்தை கேட்டு இருக்கா. ஆனா யாருடைய கண்களுக்குமே புலப்படாத ஒரு விஷயம், பிரத்யக்ஷ தெய்வமான குருவாயூர் கஷேத்திரத்தில், குருவாயூரப்பா நீ கிருஷ்ணனா அவதாரம் பண்ணதை என் கண்ணுக்கு காற்றையே அத்தனையும் மீறி ஒரு காட்சி தெரியறது நாராம். குருவாயூரப்பனும் பட்டத்திரியும் பேசுவாளோனோ. குருவாயூரப்பன் கேட்டார், ஏண்டா ஆபரணங்கள் ஆடையை தவிர வேற என்ன தெரியறது? சுகபிரம்மம் கூட சொல்லலையே என்னார். அப்ப குருவாயூரப்பா, இந்த ஆபரணம் ஆடையில நீ விரும்பி போட்டுன்னு வந்தது, ஆனா இந்த கிருஷ்ணனா நீ வந்த சமயத்துல நாராயணியத்துல என் கண்ணுக்கு எப்படி கிருஷ்ணன் வந்தான் தெரியலாம் தெரியுமா? இதையும் மீறி நீ கூப்பிடாமையே உன் கூட ஒத்தி ஓடி வந்தான். அது யாருன்னு கேட்டார் குருவாயூரப்பன். அதோ உன்னுடைய குட்டி ரூபத்துல, பாலகிருஷ்ணனான உன்னி கிருஷ்ணனான உன்னுடைய ரூபத்துல, சின்ன வக்ஷஸ்தலத்துல தானும் ஒரு சின்ன ரூபத்தை எடுத்துண்டு, வக்ஷஸ்தலி சுகநிலீன விலாசி லக்ஷ்மி விலாசி லக்ஷ்மி மந்தாட்சலக்ஷித கடாட்ச விமோக்ஷ பேதைகி தன்மந்திரஸ்ய கலகம் சகிருதாமலக்ஷ்மி கிருஷ்ணா உன்மார்ஜயல்மிவ விராஜித வாசுதேவ. கிருஷ்ணா, உன்னுடைய குட்டி வக்ஷஸ்தலத்துல எங்க அம்மா மகாலட்சுமி வந்தாளடா, நீ கூப்பிடலடா, அவளே ஓடி வந்தாடா. நீ ரொம்ப கெட்டிக்காரன்டா. உன் தாயார் தகப்பனாருக்கு ஒரு ஆபரணத்தை தேட வேண்டிய கஷ்டம், ஒரு ஆடையை தேட வேண்டிய கஷ்டத்தை தான் கொடுக்கலன்னு நினைச்சேன். இந்த காலத்து பசங்க மாதிரி அவளுக்கு ஒரு நாட்டு பொண்ணை தேட வேண்டிய கஷ்டத்தையும் கொடுக்காம ஒய்ஃபையும் சேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணவன் நீதான்டா. மகாலட்சுமி சம்பந்தனாக நீ வந்தையாமே, அந்த அம்மா கூட வந்தாளாமே, இது உண்மையானார். ஆமான்னார் குருவாயூரப்பன்.